ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு முழுக்க ரேஷன் கடைக்கான விற்பனையாளர் மற்றும் கட்டுனர், அதாவது சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கருக்கான இன்டர்வியூ நடந்திருக்கு. ஸோ அதுக்கான ரிசல்ட்டுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ரிசல்ட் எப்போ வரும்? ஸோ 24ஆம் தேதி வருங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷனில் சொன்னாங்க. ஸோ 24ஆம் தேதிலாம் முடிஞ்சு 25, 26 வந்துருச்சு. ஸோ ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி போன வருஷம் அதுக்கு முன்னாடிலாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்குலாம் ரிசல்ட் எப்படி வரும், எப்படி பார்க்குறது எல்லாமே தெரியும். ஸோ நிறைய பேர் புதுசாக இந்த வாட்டி தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் தெரியாது. ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டிஎன்பிசி இன்னோவேஷன் சேனல். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா நம்ம போன ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பேசின ஒரு ஆடியோ மாதிரி. ஸோ அதில் இந்த மாதிரி ரேஷன் கடையில் இந்த மாதிரி நமக்கு பொங்கலுக்கான பொருட்கள்லாம் கொடுக்குற ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமேட்டு நிறைய அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கறனால இப்போ ஒரு 2,96,000 அப்ளிகேஷன்ஸ் ஒரு 3,000 சில்லற வேக்கன்சிக்கு போட்டிருக்கிறதுனால அதை ஃபில்டர் பண்ணுற ப்ராசஸ் நடக்குது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு ரிசல்ட்டை விரைவில் வெளியிடப்படும். இந்த பொங்கலுக்கான பரிசு பொருட்கள் வழங்குற வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கனால ஸோ அந்த வேலையை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு மட்டும் சொன்னார். ஸோ போன வருஷம் ரொம்ப டிலே ஆச்சு. ஆனால் இந்த வாட்டி அப்படி ஆகாது. ஏன்னா போன வருஷம் அந்த விழுப்புரத்தில் கள்ளக்குறிச்சி இது கேஸு அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராசஸ் பிரச்சனைலாம் இருந்தது. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த டிஆர்பி வெப்சைட்டில் தான் வரும். ஸோ இந்த டிஆர்பி வெப்சைட்டில் ஒவ்வொரு ஊர் மாவட்டம் உங்கள் மாவட்டத்துக்கான வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஹோம் பேஜ் உள்ளே போனீங்கன்னா இன்டர்வியூ ஹால் டிக்கெட்னு இருக்குது இல்லையா, சேல்ஸ்மேன் பேக்கர்னு, அது ரிசல்ட் பப்ளிஷ்டுன்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் மாதிரி ஓப்பன் ஆகும். இது டெய்லியும் ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணிக்கிட்டே இருங்க, மார்னிங் ஈவினிங். அதுக்கப்புறமேட்டு நமக்கு எதாவது அப்டேட்ஸ் கிடைக்க நம்ம கண்டிப்பாக சேனலில் கொடுக்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசினேன் அப்படின்னு சொன்னார். இந்த மந்த் எண்டில் வந்துடும் ப்ரோன்னு சொன்னாங்க அப்படின்னாரு. எந்த டிஸ்ட்ரிக்ட்னு அவர் சொல்லாமல் போயிட்டார். ஸோ ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஒரே நாளில் வருமானா கண்டிப்பாக கிடையாது. 100% சொல்கிறேன். டிஎன்பிஎஸ்சி மாதிரி மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மாதிரி ஒரே நாளில் எல்லா டிஸ்ட்ரிக்கும் விட வாய்ப்பே இல்லை. ஒரு நாளில் 3 டிஸ்ட்ரிக் அதிகபட்சம் விட்டுருக்காங்க, 4 கூட விட்டுருக்காங்க. அதுவும் ரிசல்ட் ஒவ்வொன்றா விட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா வரும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட் வர டேட்டு அது எப்பயுமே யாருக்குமே தெரியாது. ஸோ அதுதான் இதில் இது எப்படியும் ஒரு மாதம் 1.5 மாதம் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வந்துடும். ஏன்னா ப்ராசஸ் முடிய ஒவ்வொரு மாவட்டமாக விட்டுக்கிட்டே வருவாங்க. இதில் சென்னை ஃபஸ்ட்டு, சேலம் செகண்டு, திருச்சி தேர்டு, சின்ன மாவட்டம், பெரிய மாவட்டன்ற இதெல்லாம் கிடையாது. அவங்க ப்ராசஸ் முடிஞ்சதுன்னா அது எந்த மாவட்டமோ அதை விடுவாங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் பேசின ஆடியோ இருக்கான்னு கேட்டேன், அவர் எதுவும் சென்ட் பண்ணலை. ஸோ அமைச்சர் பேசின இன்னொரு ஆடியோ இருக்குது, அதையும் நம்ம கேட்டு வந்துடுவோம். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் கேளுங்க, நான் ப்ளே பண்ணுறேன். இதில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரசு துறையின் அனைத்து துறைகளுக்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இன்னும் கூடுதலான வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக புதிய தொழில் முனைவோர்கள் எல்லாம் ஈர்த்து அதிலேயும் வேலைவாய்ப்பை தர்றார். கூட்டுறவு துறையின் மூலமாக இதுவரை 10,500 பேர் இந்த அரசு பொறுப்பேற்று 3.5 ஆண்டு காலத்தில் பணி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட வருகிற 25ஆம் தேதி முதல் 7ஆம் தேதியோட மனு தாக்கல்லாம் முடிஞ்சிருச்சு. வருகிற 25ஆம் தேதியிலிருந்து நேர்காணல் நடக்க இருக்கிறது. ஏறத்தாழ 3,300 நபர்கள் காலி பணியிடங்கள் கண்டறியப்பட்டு அதற்காக தேர்வுகள் நடைபெறுகிறது என்பதையும், அந்த தேர்வு இந்த டிசம்பருக்குள்ள அதற்கான வெளியீடுகள் வந்துடும். ஆகவே பற்றாக்குறை என்பது இருக்காது. அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட நம்ம இந்த டிசம்பரோட எண்டில் தான் இருக்கோம். இன்னும் ஒரு 2-3 நாள், 27ஆம் தேதி நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்களோ அன்றைக்கி இன்னும் ஒரு 3 நாள் இல்லை 4 நாள் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அவர் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது இந்த மந்த்து, அதாவது இந்த இயர் 2024 டிசம்பர் முடிகிறதுக்குள்ளே ரிசல்ட் வந்துருச்சுன்னா, ஒரு மாவட்டமாவது வந்துருச்சுன்னா அவர் சொல்கிறது ஓகே. இல்லை ஜனவரி தாண்டிடுச்சுன்னா என் கணிப்பு பொங்கலுக்கு அப்புறம் வர தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா நம்ம சேனலில் போட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நிறைய பேர் ரிசல்ட்டே வந்துருச்சுங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ரிசல்ட் வந்துச்சுன்னா தான் நான் வந்துச்சுன்னு சொல்லுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது இப்போ இருக்க அப்டேட்டு. நீங்கள் உங்கள் ஊரில் டிஆர்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணால் எடுக்கிறது இல்லை ப்ரோ, லைனே போகிறதில்ல, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது உண்மை தான். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்கள் மாவட்டத்துக்கான டிஆர்பி இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட கடைசியில் இருக்கும் பாருங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ சேலமா பாருங்கள், அங்கே ஃபோன் நம்பர் இருக்குது பாருங்கள், லேண்ட்லைன் நம்பர். அதுக்கு ஃபோன் பண்ணி டிஆர்பி ரேஷன் கடை சேல்ஸ்மேன் ரிசல்ட் எப்போ வரும், பேக்கர் ரிசல்ட் எப்போ வரும்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க அப்டேட் கொடுப்பாங்க. அப்டேட் கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாய்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒருத்தர் பேசுகிறது அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லாருக்கும் நம்ம சேனல் மூலியாக கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ என்னால் முடிஞ்ச ஆடியோஸ்லாம் நானும் கலெக்ட் பண்ணி கண்டிப்பாக போடுறேன். உங்கள்கிட்ட ஆடியோ இருந்தால் சென்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இந்த ரிசல்ட்டை நோக்கி எப்படி என்ன எப்போ வரும் அப்படிங்கிறது, ரிசல்ட் வந்துச்சுனாலும் உடனே நான் அப்டேட் கொடுக்குறேன். நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி இன்னோவேஷன் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.